அப்பா, எப்படி இந்த வீடும் காரும்னு அத்தைகள் கேட்பாங்க. சொல்ல வேண்டியது தானே. இந்த மாதிரி நிலம் வித்து 1.5 கோடி வந்ததுன்னு ஒப்பிக்க வேண்டாம், வயிறு எறிவாங்க. தப்பா பேசாதடி ஜானு என அதட்ட. இல்லைம்மா, நீ தான் புரிஞ்சுக்கணும். அத்தைகள் குடும்பத்தில் நடக்கிற ஏதாவது விஷயம் உனக்கு தெரியுதா? அப்பா அவங்களை கஷ்டப்பட்டு 3 பேரையும் ஆளாக்கினார். அவங்க எல்லோருக்கும் சொந்த வீடு இருக்கு, நமக்கு இருக்கா? அவங்க எப்படி வாங்கினாங்க, என்ன சோசுன்னு ஏதாவது சொன்னாங்களா? நல்ல கேள்விதான் ஜானு. அப்பா, நான் யாரையும் தப்பா பேசல. உடன்பிறப்புகள் வசதிதான். ஆனா தனக்குன்னு குடும்பமான பிறகு எல்லாத்தையும் எல்லோர்கிட்டையும் சொல்லிக்கணும்னு இல்லை, புரியுதா? ஜானு எதுவும் பேசவில்லை. பேங்கில் எங்க பேர்ல 60 லட்சம் இருக்குதுன்னா நாளைக்கு மற்றவங்களுக்கு குத்தும் குடையும் ஏதாவது ஒரு தேவை வரும், கேட்பாங்க. நீயும் அப்பாவும் மறுக்க மாட்டீங்க. அம்மா, நீ கெட்டவளா இருக்க வேண்டாம், அதுக்காக ரொம்ப நல்லவளா வாழணும்னு அவசியமில்லை. கணபதி சிரித்து விட்டார். மற்றவர்களை அடித்து பறிக்க வேண்டாம், அது தப்பு. ஆனா நம்மை பாதுகாத்துக்க நிலைநிறுத்திக்க பாடுபட்டா தப்பில்லை. புத்திசாலித்தனம் இருக்கணும்மா, எனக்கே கத்து கொடுக்கிறியாடி? அம்மா, நம்ம குலதெய்வம் சுவாமிமலை முருகன் அந்த காத்துதான் வீசுது. கணபதிக்கு பெருமை பிடிபடவில்லை. நல்ல பள்ளிக்கூடம், நல்ல சேர்க்கை, புத்தி எத்தனை கூர்மையா வேலை செய்யுதுன்னு பாருங்க நம்ம பொண்ணுக்கு என்றாள். போதுமே, லோன் போட்டு வாங்கினோம்னு சொல்லிக்கோமா. கடன் நிறைய இருக்குன்னா யாரும் பக்கத்துல வரமாட்டாங்க, சரியா? பிரமித்தாள் ஜானு. எப்படி தாண்டி யோசிக்கிறாள் அனிதா. சின்னவள் எதுவும் பேசவில்லை. 12 வயது, பக்குவம் வரவில்லை. அடுத்த வாரமே புது வீட்டின் கிரகப்பிரவேசம். முழுமை பெற்ற வீடு, காரும் வந்தாகிவிட்டது. 100 பேரை மட்டுமே அழைத்திருந்தார்கள். சகோதரிகள் குடும்பத்துடன் வந்துவிட்டார்கள். வீடு ரொம்ப நல்லா இருக்கே, கார் அதைவிட பிரமாதமா இருக்கு. 2 மாசமாச்சு, சேர்த்து 1 கோடி வருமே. எது இத்தனை பணம் என கேட்டே விட்டார்கள். எல்லாம் லோன் தான் என ஜானு சொல்ல, 80% லோன் தந்தா கூட 20 லட்சம் கட்டணுமே, கையில இருந்ததா? மூத்த மாப்பிள்ளை கேட்க கணபதிக்கு எரிச்சல் ஆரம்பமானது. திரும்பி மகள் அனிதாவை பார்க்கவே, நான் அப்பவே சொன்னேன் பாத்தியா என்ற கேள்வி மகளின் கண்களில் தெரிந்தது. சரி, 80 லட்சம் தருவாங்களா? அவ்வளோ பெரிய சம்பளமா கணபதிக்கு? அடுத்த மாப்பிள்ளையின் கேள்வி. சகோதரிகளும் மாப்பிள்ளைகளும் வீட்டை, காரை பாராட்டாமல், அதற்கு சந்தோஷப்பட்டு வாழ்த்து தெரிவிக்காமல் எப்படி வந்தது என குடைந்து குடைந்து கேட்கவே ஒரு கட்டத்தில் அனிதாவின் பொறுமை உடைந்து விட்டது. அத்தை, அப்பா அம்மா கடுமையா உழைச்சு நல்ல வழியில சம்பாதித்த பணம் தான் இந்த வீடும் காரும் வந்திருக்கு, யாரும் சந்தேகப்பட வேண்டாம். ஏண்டி இப்படி படக்குன்னு பேசுற? நாங்க தப்பாவா சொன்னோம்? தெரிஞ்சுக்கிற ஆர்வம். கணபதி எங்க கூட பிறந்தவன், கேட்கிற உரிமை எங்களுக்கு இல்லையா? இருக்கு அத்தை. நீங்கெல்லாம் எப்படி சொத்து வாங்குனீங்க? பேங்க் லோன் எத்தனை? கடன்கள் எவ்வளோ? இதையெல்லாம் அப்பா கேட்டாரா? அவர் கேட்கலைனாலும் சொல்லலாம்னு நீங்க 3 பேரும் எப்பவாவது நினைச்சதுண்டா? அனிதா, ஜானு அதட்டினாள். இருமா, அத்தைகள் உரிமையோட பேசும் பொழுது நானும் அதே உரிமையோடு பேசலாம் இல்லையா? அக்கம் பக்கத்து சங்கதிகள் எல்லாமே ரகசியம், நம்ம வீட்டு விஷயங்கள் மட்டும் பகிரங்கமா? என்ன நியாயம் இது? என்ன கணபதி, உன் பொண்ணு வாய் கிளியுதே ஒரு மாப்பிள்ளை கேட்க. அது அவங்க அம்மா வாய். கல்யாணமான புதுசுல அவளும் இப்படித்தானே பேசுவாள். இவன் அடக்கி வச்சான், இவளை அடக்க எவனாவது ஒருத்தன் வருவான். அத்தை, நான் பேசும்போது என்கிட்ட மட்டும் பதில சொல்லுங்க, நடுவுல எங்க அம்மாவை இழுக்காதீங்க. யாரும் இழுக்கலடி, உள்ளதை சொன்னோம். பாட்டி செத்தப்ப அம்மா கிட்ட எல்லோரும் உருகினீங்களே, காரணம் அப்ப நாங்க கடன்காரங்களா இருந்தோம். எங்க அப்பா வீடு வாங்கினதும் யாருக்கும் பொறுக்கல. ஒன்னு செய்யுங்க, புகார் கொடுங்க, இன்கம் டாக்ஸ் ரெய்டு ஏற்பாடு பண்ணுங்க. முதல் மாப்பிள்ளை சூடாகி விட்டார். கணபதி, ரொம்ப ஓவரா பேசுறா, கூப்பிட்டு வச்சு குத்துறீங்களா? அனிதா, வேண்டாம். இருமா, இவங்க பேசுறது ஞாகரிகமா? குடஞ்சு குடஞ்சு கேட்கறதுக்கு மரியாதையா? அதுக்கு பதில் சொன்னா கோபம் வருதோ? எப்பவுமே வீடுகள்ல, பல வீடுகளில் இது நடப்பதுதான். சகோதரனுக்கு ஒரு மகள் பிறந்து அவள் செல்வாக்கம் ஆளானா அத்தைகள் வெந்து சாவாங்க. அடுத்த தலைமுறைகளை ஜீரணிக்கிற பக்குவம் இங்கே யாருக்குமே இல்லை.
அனிதா, நீ நிறுத்த மாட்டியா என ஜானு வீறினாள். போதும் ஜானு, நடிக்காதே. உன் மகளை கிளப்பி விட்டுட்டு எங்களை ஒட்டுமொத்தமா அவமானப்படுத்த எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த? வீடும் காரும் வந்தப்போ தலைகால் தெரியலையோ? அண்ணி, என்ன பேசுறீங்க என்னைய? நீ தைரியம் கொடுக்காம உன் மகள் இந்த அளவுக்கு பேசுவாளா? கணபதி எதுவுமே பேசவில்லை. வாங்க போகலாம், இனி நமக்கு இங்கே மரியாதை இருக்காது என இரண்டாவது மாப்பிள்ளை பொங்கினார். கணபதி, நீ எதுவும் பேசாம இருந்தா எப்படி? நீயும் மாறிட்டியா என மூத்த அக்காள் கேட்டாள். கணபதி சிரித்தார். இதுவரைக்கும் மாறல, ஆனா இனி மாறினாத்தான் மரியாதையோன்னு நான் யோசிக்க தொடங்கிட்டேன். என்னங்க இது என ஜானு கேட்க, இரு ஜானு, வந்தவங்க வாழ்த்தலாம், விவரம் கேட்கலாம், தப்பில்லை. ஆனால் குடஞ்சு கேட்கறது அநாகரீகம். அதை அனிதாவால் பொறுத்துக்க முடியலை. அவ பேசினது ரைட்டா தப்பான்னு அப்புறமா வரேன். எதுக்கு உண்மையில பழி போடுறாங்க? உன்னை தலையில தூக்கி வச்சு வடிச்சதெல்லாம் அப்ப நீலி கண்ணீரோ? இப்ப நீ வாழறது பொருட்களையா அவங்களுக்கு? கணபதி, என்ன பேசுற என இரண்டாவது அக்கா கேட்டாள். இரு, நியாயமே இல்லாத நம்ம அம்மாவுக்காக வக்காலத்து வாங்குனீங்க 3 பேரும். தன் அம்மாவுக்காக அனிதா குரல் கொடுத்தா தப்பா? அவ உடம்புலையும் இந்த குடும்பத்து ரத்தம் தானே ஓடுது. என்ன பேசுற நீ? இனிமேல் தான் நான் பேசணும். தாய்க்கு சகோதரிகளுக்கு செலவழிக்கிறது கடமைன்னு நினைச்சேன். என் மனைவி குழந்தைகளுக்கு நான் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏன் பொறுக்கவில்லை? எங்க அப்பா எதுவுமே வைக்கலை. எனக்கென்னான்னு நானும் மண்ணை தட்டிட்டு போயிருந்தா இந்த மாதிரி இன்னும் 3 வீடு வாங்கியிருப்பேன். நீங்கெல்லாம் வீடு வாங்கினப்ப நம்ம கணபதிக்கு ஒன்று இல்லைன்னு சொல்ல 3 பேருக்குமே வாய் வரலை. இப்ப நான் வாங்கின கணக்கோ கேக்குறீங்களா? கொடுத்தா வச்சிருக்கீங்க நீங்க என்கிட்ட. அதை என் மகள் கேட்டப்ப அவவாய் நீளுதா? தூண்டி விட்டவ ஜானுவா? உங்களுக்கெல்லாம் இதயமே இல்லையா? அத்தனை பேரும் ஆடி போய் விட்டார்கள். பெண்கள் பிறந்த வீட்டில் பெஞ்சு தேய்ச்சு நாள் கணக்கில் கொட்டம் அடிக்கலாம். அவ புருஷன் வந்து ஜபர்தஸ்த் பண்ணலாம். அவ புருஷன் ஏதாவது ஒரு வார்த்தை பேசிட்டா வரைஞ்சு கட்டிட்டு வருவீங்களா? நீங்கெல்லாம் உங்க புகுந்த வீட்டு உறவுக்காக என்னெல்லாம் செஞ்சிருக்கீங்க? பட்டியல் போடுங்க பார்க்கலாம். பேச்சே வரவில்லை. ஜானுவை நான் அடக்கி வச்சேனா? ஆமாம், அதுதான் நிஜம். நன்றி கெட்ட ரத்த பந்தங்களுக்காக கட்டின மனைவியை நான் அடக்கினேன். புருஷன்தான் முக்கியன்னு இப்ப வரைக்கும் அவ எனக்காக மௌனமாயிருக்கா. ஆனா நான் முக்கியம்னு நீங்க யாருமே நினைக்கலையே. என்னங்க? இரு ஜானு, நீ சண்டை வேண்டாம்னு நினைச்சா கூட இவங்க யாரும் உன்னை பாராட்ட மாட்டாங்க. நடிப்புன்னு 4 எழுத்துல நெருப்ப கக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது புகுந்த வீட்டு சாபம். இப்ப நான் பேசுற பேச்சுக்கு கூட என்னை கோவப்பட மாட்டாங்க. உனக்குத்தான் பழி வரும். இவங்கெல்லாம் திறந்தவே மாட்டாங்க. மச்சான், நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க என 3 மாப்பிள்ளைகளும் பேசினார். நிறுத்துடா, இப்ப வரைக்கும் உன் கையை விட்டு 10 பைசா செலவழிச்சிருப்பியா நீ? மாமியார் வீட்டில் வந்து உட்காந்து நாட்டாமை செலுத்திட்டு தட்டி கேட்டு போட்டே இருப்ப. வரும்போது 2 பழம் கூட வாங்கிட்டு வராம வெறும் கையோட மரம் மாதிரி வந்து நிப்ப. ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டா பில்லு வர நேரம் காணாம போயிடுவ. பொண்டாட்டிய பிறந்த வீட்டில் விட்டுட்டு மாச செலவை மிச்சம் பிடிச்சிருவ. இதுல அப்பப்ப கோபம் வேற உனக்கு. நீ மாப்பிள்ளையன்னு உள்ளே நுழைஞ்சதும் உனக்கு கார்பெட் விரிச்சு பூ தூவி மாமியார் வீட்டில் மரியாதை நடக்கும். நீயும் காலரை தூக்கி விட்டுட்ட. நீ போன பிறகு உன்னை எப்படி கழுவி ஊத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா? கஷ்டமோ நஷ்டமோ அவனவன் பாரத்தை அவனவன் சுமக்கணும்டா. இங்கே மகன், மருமகள், மகள், மாப்பிள்ளை எல்லோரும் ஒண்ணுதான். யாருக்கும் இங்கே மகுடம் இல்லை. மாமியார் வீட்டில் கிரீடம், உன் வீட்டுக்கு போனா செருப்படியா? ஏண்டா வேஷம் கட்டி ஆடுறீங்க? பொரிந்து கொட்டி விட்டான் அண்ணன் கணபதி. ஜானுவோ நிலை குலைந்து போனாள். கணபதி மறுபடியும் வாயை திறக்க, என்னங்க, நீங்க பேசினதெல்லாம் போதும், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க என ஜானு இழுத்தாள். ஜானு, நான் முடிச்சிடுறேன். இப்ப எல்லோரும் கேட்டுக்கோங்க. நான் என் வருமானத்துல தவணை மானம் கட்டி 30,000 ரூபாய்க்கு ஒரு நிலத்தை வாங்கினேன். மாசம் 2,000 வீதம் 15 மாசம் கடனை அடைச்சேன். இப்ப அந்த நிலம் 1.5 கோடி ரூபாய்க்கு போயிருக்குது. இந்த வீடு 90 லட்சம், காரும் மீதி 60 லட்சம் என 2 பெண்களுக்கு பேங்க்ல இருக்கு. உங்க எல்லோருக்கும் நான் செஞ்ச செலவுக்கு என்கிட்ட கணக்கும் இருக்கு. அதோட இன்றைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். உங்களுக்கு நிறையவே நான் செஞ்சாச்சு. கணக்கு வந்தாச்சா? போதுமா?
இனி நான் என் குடும்பத்துக்காக வாழ போறேன். சாப்பிடுங்க, சாப்பிட்டு எல்லோரும் புறப்படுங்க என்றான் கணபதி. அதான் வயிறு ரொம்ப நம்பி போச்சு, இனி சாப்பாடு இறங்குமா? இறங்கலைன்னா விடுங்க, வயிறு நம்பல, எரியுது, அதனாலதான் சாப்பாடு உள்ள போகல. ஏங்க விடுங்களேன், வீட்டு பொண்ணுங்க கண்ணீரோட போகக்கூடாது என ஜானு புலம்பினாள். ஜானு, அது நல்ல கண்ணீரா இருந்தா நம்மளை தாக்கும், இது பெருமூச்சு, உடன் பிறந்தான் வாழறது பொறுக்காம விடுற சாப கண்ணீர். சாபம் எப்படின்னா சர்க்கஸ் கத்தி மாதிரி, புடிச்சவனையே அது குத்திரும். அவர்கள் யாருமே சாப்பிடவில்லை. ஜானு வந்து கெஞ்சினாள். இந்த பாருங்க, நான் பேசலை, உங்க உடன்பிறப்பு அவர் இதுவரைக்கும் பேசல. இன்னைக்கு நீங்க பேசினப்ப தாழ முடியாம அவரும் பதிலுக்கு பேசிவிட்டார். செஞ்சவருக்கு சொல்ற உரிமை எதுவும் இல்லையா? ஒரே ரத்தம் தானே, சண்டை போட்டுக்கிறதும் சேர்ந்துக்கிறதும் எந்த குடும்பத்தில் தான் இல்லை? விட்டுடுங்களேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், சாப்பிட்டு தங்கிட்டு போங்களேன். பதிலே இல்லை, புறப்பட்டு விட்டார்கள். என்னங்க சொல்லுங்களேன், விடுஜானு, உடம்புல ஓடுற ரத்தத்துல நன்றி கலந்திருந்தா அவங்க இருந்திருப்பாங்க. அது இல்லாதவங்களை நீ திருத்த முடியாது, அவர்களை விட்டுவிடு. அவர்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். கிளம்பி விட்டார்கள். இனி திரும்பி வருவார்களா என்பது அவர்களுக்குள்ளே ஆன கேள்விதான். ஆமாங்க, எந்த குடும்பத்துல தான் சண்டை இல்லை, ஆனா அண்ணன்கள் தேவைக்கு அதிகமாகவே செய்து விடுகிறார்கள். அதனின் நன்றி உடன் பிறந்தவர்களுக்கு இல்லை. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.